this year, by God's gift, you had 3 department secretaries along with your vice chairman, along with your chairman of the student union. He is in charge. Very happy to note all the points. I wish all the corporates all the very best in their life. Thank you. Thank you, sir. Now I invite Ahmed Marka, sir, to facilitate the gathering. என்னுடைய கண்பிலே நிறைந்திருக்கும் கார்த்தியங்கள், முதலில் உங்களை கட்டாயமாக பாராட்ட வேண்டிய நிலையிலே இருக்கிறேன். இந்த கல்லூரியில் வேறு எந்த துறையிலும் நடக்காத அளவிற்கு இவ்வளவு சிறப்பாக அடுத்தது வேறு எந்த துறையிலும் இவ்வளவு பேராசிரியர்களை அழைத்து பாராட்டவில்லை. நீங்கள் தான் வேறு எந்த துறையிலும் இப்படிப்பட்ட ஒரு வேறு எந்த துறையிலும் 12 நிமிடம் ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கல, பிரின்சிபலே காலையில 7 தான். வேறு எந்த துறையிலும் இத்தனை தலைவர்கள் இல்லை. கார்பரேட் செக்ரட்டரிஷிப்ல ஒரு பையன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி தான் பரவாயில்ல, ஹிந்திலே நீங்க தானா, பிரெஞ்சிலே நீங்க தானா, சரி அது விடுங்க ஐயா. டெய்லியும் சேர்மன் கார்பரேட், ஈவினிங்லையும் சேர்மன். சார் இனிமேல் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு போஸ்ட் தான் சார் சொன்னாங்க, ஒத்துக்கலாமா? உண்மையிலேயே இந்த கார்பியன்ஸ் தலை சிறந்த மாணவர்கள், திறமை நிறைந்த மாணவர்கள். யாருக்காவது சந்தேகம் இருந்தால் ஹெச்ஓடி அக்மல் ரூமுக்கு வாங்க. அங்க வந்து பார்த்தா மெடல்ஸ் குவிச்சு வச்சிருக்கிறாரு, டிராபிஸா குவிச்சு வச்சிருக்கிறாரு, ரோலிங் ஷீட்டை குவிச்சு வச்சிருக்கிறாரு. சார் வைக்கிறதுக்கு இடையில கீழே வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு திறமை உள்ள மாணவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் இருக்கு. அக்மல் ஒரு சிறந்த நல்ல தலைமை பொறுப்பில் இருந்தார். கமெண்ட் சொல்லும்போது சொன்னாரு, கியாப்பா கியா அஞ்சும் கைசே ஹே ஆப் அப்படின்னு சொல்றாங்க இல்ல, அது மாதிரிதான் என்ன கேட்பாரு, தமிழ்ல கேட்பாரு, என்ன மாதிரி சார் எப்படி இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அது மாதிரியாக மென்மையாக பேசக்கூடியவர் அவர். யாராவது தப்பு பண்ணா கூட கோபமா கேட்க மாட்டார் அவரு, என்னமா நீங்க இப்படி செய்ய. இங்க 5 ஆசிரியர்கள் இருக்கிறார். அக்மல் இருக்கிறாரு, ஹமீத் இருக்கிறாரு, ரஷீத் இருக்கிறாரு, அன்சர் இருக்கிறாரு, ஆபித் இருக்கிறாரு. இவர்களெல்லாம் நட்சத்திரங்கள். அதனால தான் உங்க டிபார்ட்மெண்ட் ஒரு 5 ஸ்டார் டிபார்ட்மெண்ட். மகிழ்ச்சியா இருக்கிறது. நல்ல திறமை உள்ள மாணவர்களாகிய நீங்கள் பிரிவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காலையில் கூட வானம் அழுதது. சரி, நம்ம பிள்ளைங்க எங்க போனாலும் நல்லா இருப்பாங்க என்று இப்போது அமைதியாக மாணவர்களே,
நீங்கள் நிச்சயமாக நல்ல மாணவர்கள் என்பதில் எங்களுக்கு ஐயமில்லை, கண்ணியமானவர்கள் என்பதிலும் எங்களுக்கு ஐயமில்லை. நீங்கள் வெற்றி மீது வெற்றியை பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். தோல்வி அடைந்தாலும் கூட கண்ணியமாக நடந்து கொள்வீர்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற மூன்றும் இடத்தில் இருக்கிறது. அதனால் நிச்சயமாக நீங்கள் வாழ்விலே உயரத்தில் செல்வீர்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. நீங்கள் நன்றாக வாழ வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் இறைவன் வழங்க வேண்டும் என்று வாழ்ந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். I invite Babu sir to felicitate the gathering. Assalamu alaikum. Good afternoon. Respected Principal, Dr. Abdul Malik Sahib, Pros in charge Shift 1 and Shift 2, HOD of Corporate, Pros Rakmal, faculty members, office bearers of the Nepali Staff Association, HOD of Mathematics, and other professors, my dear friends. Very first, I thank the HOD of Corporate and the organizer, Professor Ansel, for inviting me. To take part in this felicitation program. Dear friends, I used to tell the New College, eyes of the New College, the two departments. One is commerce, another one is corporate. Without commerce and corporate, there is no New College. Without commerce and corporate, there is no New College. The corporate department, all the other department, including my department, they are giving training to become a graduate. But corporate department giving training apart from the education, the leadership, how to become the leader. The corporate department is a factory of manufacturing the leadership. It's a factory. Because of the guidance of the teachers, see how many poor people. Yes, Mohammed Saif elected as a college students union chairman, Shift 1, Anjum Mopaz department director of PT, Mumbai Hussain department director of Trend, and Mahar sports secretary. See, you are a role model. Really, I have to congratulate the chairman, Mohammed Saif. I have seen many student chairmen in my 32 years of service in the college. The leadership is most important aspect. Every one of you should have the courage to become a leader. It's not so easy to lead the students community, to lead the teaching community is very difficult task. But once you have the attitude to become a leader, definitely you will come up in life. Because you will get courage, you will get vision to go ahead, to lead not only your family, to all, to the community, even to the business. So, the corporate department is a factory of manufacturing the leadership. I appreciate the employees and all faculty members, particularly Professor Ansel. Every department will have, like him, a talented, efficient and a dedicated teacher to motivate the boys to become a leader. But in your corporate department, he is above all. See this, I used to attend all the corporate programs. Our Akmal is a good friend of mine. He used to call me always for all the programs. I used to like to meet the corporate students because I always like the behavior of the President of the Staff Association has rightly pointed out, no one has come so far from the corporate department in the discipline before the discipline committee. It is a very good appreciation. You are self-disciplined students. Self-discipline is very difficult task. To be a self-disciplined student. Really,
am very happy. I am very proud of the corporate students because all self-discipline given. I used to congratulate our site. Say there are so many students I have seen as a chairman of the students union. Very nice and polite. The student like site. I think he should be a role model for other juniors. The site should be the role model. He has represented a lot of matters on behalf of the students committee regarding the infrastructures. You know, we are lending the infrastructures. But the way in which he brought the notice of the principal and the management, really we have to appreciate that. In the presentation of the problems of the students, requirement of the students, very nicely he presented and made them to understand, and he gave the solution for the problem. That is his nature. We have to appreciate. Second year and first year students, I appeal to you to follow his leadership style. Many times I met Saib and Anjum Abbas. My dear students, in Nepal college, you got opportunity to get your degree. The higher education, you got the chance to go through the higher education in Nepal college. We must thank the Almighty Allah. See, our forefathers, ancestors created this college with very difficulties. They established this institution in 1951. You see that how many of Muslim people. I studied here. I did MCOM in 1882. I joined in service in 83. Most of the teachers are the old students of the Indian college. Like us, you must come to the college as a teacher and serve to the community through this college. Teaching profession is a noble profession. Teaching profession is a noble profession. You must aim for that. Don't stop with the undergraduate level. You have to go for the further studies. Either you can join MCOM or MBA or MCA, whatever may be. You have to continue your studies. With only BCom, no use at all, no value at all. Postgraduate is bachelor degree will not be sufficient to get a very good opportunity in the employment. So if you qualify further, for example, say I joined after completion of the MCOM in the college, I joined in service as assistant professor in Kadar Medical College. First I started my career as an associate professor, assistant professor. With MCOM only I joined. I did MPhil in service. I did BEd in service. I did MH in service. And diploma in higher education in Union College, Hyderabad. Then lastly in Madras University, doctorate I did. But our friend Muhammad Ali has got 12 degrees. I only very few. But in service, you can even after joining in elsewhere, after getting employment, you have to continue your studies. There is no limit. There is no end for the studies. Whenever you are having opportunity, have the reading habits. Reading only will enhance your knowledge, skills. You will get enlightened. Since knowledge is a weapon, most of the students now after internet and mobile phone, their reading habits is gradually reduced. You must have reading habit. Read the daily newspapers, magazine, periodical. Watch the news channels. Then only real education, not the textbook information. This is nothing useless. The textbook information you can read.